சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் சிம்ம ராசியில் 129 டிகிரியில் கன்னியா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. 2024வது வருடத்துடைய வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா இந்த ஜனவரி மாதம், அல்லது இந்த ஜனவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரை சிம்மராசி நண்பர்களுக்கு பொதுவாக உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, இவங்கெல்லாம் ரொம்ப வலுவாக இருந்தால் அது அருமையான நேரம், அற்புதமான நேரம். சிம்ம ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். சிம்ம ராசிக்குரிய சிம்ம ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் ராசிநாதன் சூரியனாக வருவார். இப்படி மாற்றி சொல்லலாம், சிம்ம ராசிக்கு மட்டுமே சூரியன் வருவாருன்ட்டு. வேறு எந்த ராசிக்கும் சூரிய பகவான் ராசிநாதன் கிடையாது. ஏன்னா இப்போது சனி பகவானுக்கு 2 வீடு இருக்குது, சுக்கிர பகவானுக்கு 2 வீடு இருக்குது, புதனுக்கு 2 வீடு இருக்குது, குருவுக்கு 2 வீடு இருக்குது, செவ்வாவுக்கு 2 வீடு இருக்குது. ஆனால் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான், ஒரு ராசி மட்டும்தான். ஐயா நான் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறேனுங்க, உங்களுக்கும் புதன் வரும். கன்னி ராசியில் பிறந்திருக்கிறேனுங்க, உங்களுக்கும் புதன் தான் வரும். ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான், சிம்ம ராசிக்கும் கடகராசிக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சிம்ம ராசிக்கு மட்டுமே சூரியனை ராசிநாதனாக வருவார். அந்த சூரிய பகவானை குரு பகவானுடைய பார்வைப்படக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கார். 9வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசி 5வது பார்வையை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானையும் குரு பகவான் பார்க்குறார் 9வது பார்வையாக. ஏன்னா சூரியன் வருட பிறப்பு அல்லது மாத பிறப்பு அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி பூரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 255 டிகிரியில் சூரியன் இருப்பார், தனுசு ராசியில் இருப்பார். அப்போது குரு பகவானுடைய பார்வை 9வது பார்வையாக சூரியனையும் பார்க்குறாரு, சூரியனுடைய வீடான உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு. புத்திர செல்வம் பெருகும். சிம்மராசியில் பிறந்தவங்க கல்யாணம் 10-12 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் இல்லை, எதை சாப்பிட்டா எங்கள் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு புத்திர செல்வம் வராதா அப்படின்ட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம், சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதம்தான். ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார 100% புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும். சார் குழந்தை போகிறக்காட்டி போயிட்டு போகுது, ஒரு குழந்தையாவது தத்தெடுத்துக்கிடலாம்னு இருக்கிறேனுங்க, அதுக்கு 2 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, அது கூட நடக்க மாட்டேங்குதுங்க. 15 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுக்கணும்னா அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரு குழந்தை கைக்கு சேரணும்னா 2 வருஷம் 3 வருஷம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. அதுக்கும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம், ஆனால் அதுவும் எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் ஜனவரி 1லிருந்து ஜனவரி 16ஆம் தேதிக்குள்ளே புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். 90% உங்களுக்கு புத்திர வளர்ச்சி ஏற்பட்டுடும். மருத்துவ ரீதியாகவோ நார்மலாகவோ கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்கள் மூலியமாகவே ஒரு புத்திர பாக்கியம் இந்த மண்ணுக்கு வரப்போகுது. ஒரு 10% நண்பர்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 15 வருஷம் ஆகுது, 16 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் ஏற்படும். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கார். புத்திரஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதியை பார்க்குறாரு. உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. ஜோதிடம் அப்படின்றது ஒரு கிரகம் இருக்கிற இடத்த மட்டும் வச்சு பலன் சொல்கிறது இல்லைங்க. அந்த கிரகம் வாங்கின கால் நட்சத்திரம், அந்த நட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய இடம், இவங்களை வச்சு தான் நம்ம முழுமையான ஒரு பலன்களை சொல்லிட முடியும்.
சிம்மராசி நண்பர்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், வர்ற ஜனவரி 1 ஜனவரி 16 வரை இது புத்திர வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது. சுய தொழில் செய்யணுன்ற ஆசைப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது சிறப்பான ஒரு நேரம். ஏன்னா 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் சிம்மராசிக்கு. அந்த சுக்கிரன் 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் 4வது பாவகத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரமும் வாங்குவார், சனி பகவானுடைய பார்வையும் வாங்குவார். சனி பகவான் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆப்போசிட்டானவர், கெட்டவராகவே வச்சுக்கோங்க. ஆனால் ராகு நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கார் சனி பகவான் திருக்கணித பிரகாரம். அப்போது அந்த சதய நட்சத்திரத்தில் தான் நீதியும் நேர்மையும் தவறாமல் இருக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்தவர். விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருந்து 10வது பார்வையாக உங்களுடைய ராசியும் பார்க்குறாரு, 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு, 10வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறாரு. சுய தொழில் செய்கிறதுக்கு நல்ல நேரங்க, இல்லை இருக்கிற தொழில் விரிவுபடுத்துறதுக்கு இது நல்ல நேரங்க. வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு ஜனவரி 16 மேலே ஒரு ரோலில் இருக்கிறீங்க, அந்த ரோலில் இருந்து அடுத்த ரோலுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள். இல்லை வேலை வாய்ப்பே இல்லாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். ஜனவரி மாதம் 31க்குள்ளார நேர காலங்கள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கிறது. ஜனவரி 1 ஜனவரி மாதம் 16 வரை 16 நாள் நமக்கு 100% பலன் கொடுக்கும். நல்லது நடக்கிறதுக்கு 16 நாள் தேவையில்லைங்க, 16 மணி நேரம் போதுமானது, அல்லது 16 நிமிஷம் போதுமானது இல்லையா? ஏதோ ஒரு வகையில் சிம்மராசி நண்பர்களுடைய ஆதங்கம் விலகப் போகுது, ஆசைகள் நிறைவேறப் போகுது, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தரப்போகுது. இந்த பிரபஞ்சம் பயன்படுத்திக்கிடுங்க. உங்கள் ராசியாதிபதி சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கார். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, ராசிநாதனை பார்க்குறாருன்னு சொன்னேன். சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனை பார்க்குறாருன்னு சொன்னேன். இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். சிம்மராசி நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்கார். சூரிய மங்கள யோகமாக வருஷம் முறை இருக்க போகிறாரா? கிடையாது. 15 நாள் ஜனவரி 1 ஜனவரி 15 வரைக்கும். அப்போது குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பார், செவ்வாயுடைய வீட்டில் குரு இருப்பார். அப்போ 2 பேரும் கிரக பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அதுபோக சூரியனோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக இருக்குது. அப்பேற்பட்ட தருணத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படுறது சிறப்பு. திருமணம் ஆகாமல் சங்கடப்பட்டு இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், முடியல, ஜனவரி பிறக்கட்டும், உங்களுடைய திருமண தடை நீங்குதான் இல்லையான்னு பாருங்கள். திருமணமாகி அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி அந்த பழமொழி சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு. என் பொழப்பு ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்கும். எனக்கு என் பொண்டாட்டிக்கு சங்கடம் இல்லை, எனக்கு என் புருஷனுக்கு சங்கடம் கிடையாது, யாராலேயோ வந்த சங்கடம், நாங்கள் 2 பேருக்குள்ளார ப்ராப்ளம் பிரிவினைகள் இருக்குதுங்கன்னு சொன்னால் இந்த தருணத்தில் அந்த சங்கடங்கள் சரியாயிடும். இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், காதலர்களுக்கும் பொருந்தும். காசு பணம் சம்பாரிச்சா மட்டும் நிம்மதி வந்துருமா? கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி இல்லைன்னா காசு பணம் சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த தருணம் இந்த நேரம் என்ன செய்யுதுன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடம் சரியாக போகுது, மன அழுத்தம் சரியாக போகுது, காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாக போகுது, வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. சத்தியமாக இந்த மாதிரி அமைப்பு வர்றதுக்கு மறுபடியும் 12 வருஷம் ஆகும், பார்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கிற குரு உங்களை பார்க்கணும், உங்கள் ராசியாதிபதியை பார்க்கணும். 9வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியாதிபதியோட சேரணும், சூரிய மங்கள யோகம் வரணும். இதெல்லாம் 12 வருஷம் ஆகும் இந்த மாதிரி நேரம் மறுபடியும் வர்றதுக்கு. 12 வருஷம் கழிச்சு யார் இருக்கா யார் இல்லைன்னு யாருக்கும் தெரியல.
4 நாளைக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்கல, இல்லை 2 நாளைக்கு முன்னாடி எதிர்பார்க்கல கேப்டன் நம்மளை விட்டு போவாருன்ட்டு, இல்லையா? எவ்வளையோ சங்கடத்தில் இருந்து மீண்டு வந்தார். இன்றைக்கி அவருடைய நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் மாதிரி ஒரு இயக்குனர் அடுத்தது என்ன காட்சி கொடுக்க போகிறாருன்ற மாதிரி, இந்த பிரபஞ்சம் மாதிரி ஒரு இயக்குனர் வந்து சத்தியமாக கிடையவே கிடையாது. அடுத்தது நமக்கு சாதகமாக செய்ய போகுதா அல்லது பாதகமாக செய்ய போகுதா அப்படின்றது இந்த ஜோதிடத்தின் மூலியமாக தான் அடுத்து நடக்க போகிற விவரங்கள் இதுதான் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிடலாம். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே தெரிஞ்சுக்கிடலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு சத்தியமாக நிச்சயமாக சொல்கிறேன், இது நல்ல நேரம், அருமையான நேரம், பயன்படுத்திக்கோங்க. நேரம் நல்லா இருக்குதுன்னு மட்டும் நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டால் வேலைக்கு ஆகாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நேர காலங்களோடு நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். பகலில் வெளிச்சத்தில் நம்ம செய்யாத வேலை பகல் முடிஞ்சு ராத்திரி வந்து நம்மளால் செஞ்சிட முடியாது. அந்த மாதிரி பகல் எப்படி பிரகாசமாக இருக்கோ சூரிய உதயத்தில், அந்த மாதிரி ஒரு நாட்கள் தான் இந்த ஜனவரி மாதம் 16 தேதி வரை. 16 தேதிக்கு மேற்கொண்டு நான் பாதகமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேனுங்க. ஆனால் பரவாயில்ல, சாதகமாக இருக்கக்கூடியது ஜனவரி 16ஆம் தேதிக்குள்ளார நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. முன்னுக்கு போகிறதுக்கான பாதை என்னன்றது தேடுங்க. அதுபோக இந்த வருடத்தில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்குது. குரு பகவான், ராகு கேது, சனி பகவான், இந்த மாதிரி நிறைய கிரகங்களுடைய அமைப்புகள், ஏற நட்சத்திரம், நிறைய மாற்றங்கள் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, திசைநாதர் எங்கே இருக்காரு, புத்திநாதர் எங்கே இருக்கிறாரு, அதுக்கு என்ன வழிமுறை, என்ன பரிவர்த்தனை இப்படின்ற விஷயங்களெல்லாம் தயவு செய்து உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.